ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்று தினமும் சொல்லத்தக்க வகையில் நமது வாழ்க்கைக்கு தேவையான நமது வாழ்வில் முன்னேற்றம் தரும் 10 ஸ்லோகங்களை தான் நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம். நாம் தினமும் கடவுளை வணங்கி ஸ்லோகங்களை, மந்திரங்களை சொல்ல வேண்டும். ஏன் சொல்ல வேண்டும்? ஏனென்றால் மந்திரங்களுக்கு மிகப்பெரிய வலிமை உண்டு. இறைவனை மனதில் நிறுத்தி மந்திரங்களை சொல்லும் போது அந்த மந்திர சொற்களுக்குள் நாம் அமிழ்ந்து போவோம். அப்படி ஒருமித்த நிலையில் இருக்கிற போது அந்த மந்திர பலமானது நம் புத்தியிலும் தேகத்திலும் வியாபித்து தேவதைகளின் பாதுகாப்பு நமக்கு கிடைக்கப்பெறும். நமக்குள் ஆற்றல் பெருகும், நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும், மன வலிமை உண்டாகும், மன அழுத்தம் குறையும், நினைத்த காரியத்தை அடைந்து ஆனந்த வாழ்வு பெறலாம் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். அதனால் நாம் வாழ்க்கைக்கு தேவையான 10 ஸ்லோகங்களை நாம இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே சொல்ல எளிமையான 2 வரி ஸ்லோகங்கள் தான். இந்த 10 ஸ்லோகங்களை எவர் ஒருவர் சொல்கிறாரோ அவர்கள் வீட்டில் நிம்மதி குடியிருக்கும். அவர்களின் குழந்தைகள் சகல கலைகளும் கற்று தேர்ந்து ஞானவான்களாக ஜொலிப்பார்கள். ஆரோக்கியத்துடனும் ஆயுளுடனும் சிறப்பாக வாழ்வார்கள். இதில் சில தெரிந்திருக்கலாம், சிலர் தெரியாமலும் இருக்கலாம். அதனால் இந்த பதிவை முழுமையாக பார்த்து பயன்பெறவும். இந்த பதிவினால் பயன்பெற்றவர்கள் இதை பகிரவும். இப்ப பதிவுக்குள்ள போகலாம். முதல் ஸ்லோகம் செயலில் பக்கபலம் வேண்டி சொல்ல வேண்டிய ஸ்லோகம். காலையில் எழுந்திருக்கும் போதே கால்ல சக்கரம் கட்டிண்டு தோல்ல ரெக்கையும் கட்டிண்டு பரபரக்கிற வாழ்க்கை தான் பலருக்கும். ஆனாலும் தினமும் எழுந்தவுடன் ஒரு 10 நிமிடம் கொஞ்சம் நிதானம் பழகுவது அனைவருக்குமே நல்லது. குறிப்பாக காலையில் எழுந்ததும் நமது உள்ளங்கையில் கண் விழிப்பது மிக மிக விசேஷம். ஏனெனில் நமது உள்ளங்கையில் ஸ்ரீ லட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம். அதனால் காலையில் எழுந்ததும் நமது உள்ளங்கை விரித்து உள்ளங்கையில் சூக்ஷ்மமாக குடியிருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமியை வணங்கியபடி இந்த ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும். கராக்ரே வசதே லக்ஷ்மி கரமத்யே சரஸ்வதி கரமூலேத்து கோவிந்த பிரபாதே கரதர்ஷனம். கராக்ரே வசதே லக்ஷ்மி கரமத்யே சரஸ்வதி கரமூலேத்து கோவிந்த பிரபாதே கரதர்ஷனம். தினமும் காலையில் தூங்கி எழுந்து நமது உள்ளங்கை விரித்து இதை சொல்ல நாம் ஒவ்வொரு செயலிலும் பக்கபலமாக இருந்து நம்மையும் நம் இல்லத்தையும் சிறக்கவும் செழிக்கவும் செய்வாள் தேவி. இதை சொல்வதால் லட்சுமியின் அருள் மட்டுமல்லாமல் ஞானத்தை தரும் சரஸ்வதியின் அருளும் மகாவிஷ்ணுவின் பேரருளும் சேர்ந்தே கிடைக்கும். அதனால் அந்த நாள் முழுவதும் பிரச்சனை இல்லாமல் மகிழ்ச்சியாக அமையும். அடுத்தது கல்வி கடவுளுக்கான ஸ்தோத்திரம். எண்ணம் எழுத்தும் கண்ணனத்தகும் என்பர். கல்வியை கண்ணுக்கு நிகராக சொல்கிறோம். கல்வி என்பது தெய்வத்துக்கு சமமானது. ஒரு வீட்டில் கல்வி செல்வம் இருந்துவிட்டால் அங்கே சகல செல்வங்களும் தானே வந்து குடியேறும் என்கின்றன ஞான நூல்கள். அதனால் கல்வி ஞானம் கிடைக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தை சொல்வதால் புத்தியில் தெளிவும் ஞாபக சக்தியும் அதிகரித்து தெளிவானவர்களாக திடமானவர்களாக திகழ முடியும் என்பது உறுதி. ஸ்லோகம். ஸ்ரீ சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தி பவதுமே சதா. ஸ்ரீ சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தி பவதுமே சதா. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. ஞான ஆனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. இந்த ஸ்லோகத்தை தினமும் தொடர்ந்து சொல்ல சகல ஞானமும் பெற்று புத்திமானாக வாழ்வில் உயர்வது நிச்சயம். மூன்றாவது, தேர்வில் வெற்றி பெற சொல்ல வேண்டிய ஸ்லோகம். தேர்வு பயம் என்பது யாருக்கு தான் இல்லை? நன்றாக படித்த மாணவர்கள் கூட தேர்வு நேரங்களில் கொஞ்சம் படபடப்பாக இருப்பதை நாம் பார்த்திருக்கலாம். இந்த படபடப்பு தேவையற்றது. பாடத்தை நன்கு உருவேற்றி நாம் மனதுக்குள் நன்றாக மனனப்படுத்தி கொண்டால் எந்த பயமோ பதற்றமோ இல்லாமல் தேர்வை எதிர்கொள்ள முடியும். குறிப்பாக இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். தேர்வு தினம் மட்டுமில்லாமல் இதை தினமுமே சொல்லலாம். பாஷ்யாதி சர்வ சாஸ்திராணி ஏசான்யே நியமாக ததா அக்ஷராண்யச்ச சர்வாணி த்வந்து தேவி நமோஸ்துதே. பாஷ்யாதி சர்வ சாஸ்திராணி ஏசான்யே நியமாக ததா அக்ஷராண்யச்ச சர்வாணி த்வந்து தேவி நமோஸ்துதே. இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல படிப்பின் மீதும் படித்து மனனம் செய்த மனப்பாடம் செய்த விஷயங்கள் மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கை பிறக்குமாம். பீரோ லாக்கரிலிருந்து சாவி போட்டு எடுக்கிற பொருள் போல நாம் படித்து உள்வாங்கிய விஷயங்களை சட்டென்று எடுத்து தேர்வு தாளில் இறக்குவதற்கான சாவிதான் இந்த ஸ்லோகம் அப்படின்னு சொல்லப்படுறது. இறைவனை வேண்டி ஆத்மார்த்தமாக சொல்ல தேர்வில் வெற்றி நிச்சயம். அடுத்தது 4வது, இசையும் வசமாக சொல்ல வேண்டிய மந்திரம்.
இசையின் மீது விருப்பம் கொள்ளாதவர்கள் என்பவர் எவருமே இல்லை. நம்மில் பலருக்கு இசையை ரசித்து கேட்க பிடிக்கும். ஒரு சிலருக்கு அந்த இசையை கற்றறிய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும். அதில் விற்பனராக வேண்டும் என்ற ஆவல், மேலும் மேலும் தங்களை அந்த துறையில் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற ஆவல் இருக்கும். இசை என்பது மிகப்பெரிய கலை. ஓவியம் போல, எழுத்து போல இசை என்பதும் கடவுள் வழங்குகிற ஒரு வரப்பிரசாதம். இசை என்பது இசைப்பவர்களுக்கும் அந்த இசையை கேட்பவர்களுக்கும் துன்பம் போக்கும் அருமருந்து, மாமருந்து என்று சொல்லலாம். ஏனெனில் இசைக்கு மயங்குபவர்கள் மனிதர்கள் மட்டுமல்ல, இசையை கேட்டால் அந்த கடவுளை இசைந்து வருவான் என்பார்கள். இசை ஞானம் பெற இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். இசையில் வல்லுனர் ஆவார்கள் என்பது நிச்சயம். ஐம் ஸ்ரீ வீணாயை மம சங்கீத வித்யா சம்பிரச்ச பிரயச்ச ஸ்வாகா. ஐம் ஸ்ரீ வீணாயை மம சங்கீத வித்யா சம்பிரச்ச பிரயச்ச ஸ்வாகா. அடுத்து 5வது, நோய் நொடி இல்லாமல் என்றும் ஆரோக்கியமாக நலமுடன் வாழ சொல்ல வேண்டிய ஸ்லோகம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்ற ஒரு பழமொழி உண்டு. பொதுவாக இந்த பழமொழியை தேக ஆரோக்கியத்துக்குத்தான் அதிக அளவில் உதாரணமாக சொல்வதுண்டு. தேகம் ஆரோக்கியத்துடன் இருந்தால் மற்ற எல்லா வேலைகளையுமே திறம்பட செய்ய முடியும் தானே. தேக ஆரோக்கியம் மட்டுமில்லாமல் நமது மனமும் புத்தியும் எல்லாமே வலிமையாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். மனோபலமே மிகப்பெரிய பலம். எனவே தன்வந்திரி பகவானை மனதில் நிறுத்தி இந்த ஸ்லோகத்தை சொல்லி மனோபலம், தேக பலம் என அனைத்து பலமும் பெற்று வலிமையுடன் ஆரோக்கியத்துடன் புத்துணர்வுடன் வாழ்வோம். ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக. அடுத்தது, இழந்த பொருளை பெற, இழந்த வாழ்க்கையை திரும்ப பெற சொல்ல வேண்டிய ஸ்லோகம். இழப்புகள் என்பது தவிர்க்க முடியாதவை, ஆனால் தாங்கிக் கொள்ள இயலாதவை. இழந்த பதவியை பெறுவதற்காக அப்பேற்பட்ட பிரம்மதேவரை கட்டும் தவம் புரிந்து வரம் பெற்றார். நாம் இழந்ததை பெறுவதற்கும் தொலைத்ததை மீட்டெடுப்பதற்கும் ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. இந்த ஸ்லோகத்தை நம்பிக்கையுடன் தொடர்ந்து சொல்ல நம் வாழ்வில் தொலைந்த பொருளை மீட்டெடுக்கலாம், இழந்த வாழ்க்கையை கூட திரும்ப பெற்று வாழலாம். அதற்குரிய ஸ்லோகம் ஸ்ரீ கார்த்தவீர்யார்ஜுன மந்திரம். அபூர்வ ராஜ்ய சம்பிராப்தி நஷ்டஸ்ய புனராகமம் லபதே நாத்ர சந்தேகக சத்யேமேதன் மயோதிதம். ஓம் கார்த்தவீர்யார்ஜுனோ நாம ராஜா பாகு சகஸ்ரவான் யஸ்ய ஸ்மரண மாத்ரேன நஷ்டம் திரவியஞ்ச லப்யதே. அபூர்வ ராஜ்ய சம்பிராப்தி நஷ்டஸ்ய புனராகமம் லபதே நாத்ர சந்தேகக சத்யேமேதன் மயோதிதம். ஓம் கார்த்தவீர்யார்ஜுனோ நாம ராஜா பாகு சகஸ்ரவான் யஸ்ய ஸ்மரண மாத்ரேன நஷ்டம் திரவியஞ்ச லப்யதே. அடுத்தது 7வதாக திருமணம் கைகூட சொல்ல வேண்டிய மந்திரம். வாழ்க்கையை திருமணத்திற்கு முன், திருமணத்திற்கு பின் என்று பிரித்து பார்க்கிறவர்கள் நாம். திருமணம் என்பது ஆணுக்கு பெண் துணை என்றும் பெண்ணுக்கு ஆண் பாதுகாப்பு என்றும் கட்டமைப்பு கொண்டதாக அமைந்துள்ளது. அதே போல் திருமணம் என்பது வாழையடி வாழையாக சந்ததி வளர்க்கும் விஷயமாகவும் சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. இங்கே நம்ம பொண்ணுக்கு இன்னும் கல்யாண வரன் தகையவே இல்லையே, கை நிறைய சம்பளம் வாங்கி என்ன புண்ணியம், என் பிள்ளைக்கு கல்யாண ராசி இன்னும் வரலையேன்னு வருத்தப்படுகிற பெற்றோர்கள் இப்போ நிறைய நாம் பார்க்கிறோம். ஒரு பெற்றோரின் மிகப்பெரிய கவலையும் துக்கமும் தங்களுடைய வாரிசுக்கு திருமணம் நடக்கவில்லையே என்பதாகத்தான் இருக்கும். 1000 காலத்து பயிர் என்றும் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிற காரியம் என்றும் போற்றப்படுகிற திருமண வரம் தரக்கூடிய அற்புதமான ஸ்லோகத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். காமேஸ்வராய காமாய காம பாலாய காமினி நம காம விகாராய காம ரூப தராயச்ச. காமேஸ்வராய காமாய காம பாலாய காமினி நம காம விகாராய காம ரூப தராயச்ச. மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்ரதே மங்களார்த்தம் மங்களேஷி மாங்கல்யம் தேகிமே சதா. மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்ரதே மங்களார்த்தம் மங்களேஷி மாங்கல்யம் தேகிமே சதா. அடுத்தது 8வதாக பாலாரிஷ்ட நோய் நீங்க சொல்ல வேண்டிய ஸ்லோகம். உலகின் மிகப்பெரிய செல்வம் பிள்ளைகள் தான். குழந்தை செல்வம் இல்லாத வீட்டில் வேறு எத்தனை செல்வம் இருந்தாலும் பயனில்லாது போகும் என்பார்கள். குழந்தை இல்லாதது ஏக்கம் என்றால் அதைவிட அந்த குழந்தைக்கு சின்ன சின்ன நோய்கள் வந்து சரியாக சாப்பிடாமல் இருந்தாலோ, சாப்பிட்டதையெல்லாம் வாந்தி எடுத்து சரிவர தூங்காமல் எப்போதும் எதற்காக அழுது கொண்டிருந்தாலோ அதைவிட பெரிய வலி வேதனை வேறில்லை. அதனை பாலாரிஷ்ட நோய் என்பர். இதிலிருந்து
குழந்தைகளை மீட்டெடுக்கவும் குழந்தைகள் சத்தாக ஆரோக்கியமாக வளரவும் இந்த ஸ்லோகம் உதவும். பாலகிரக விநாஷ்ச தர்மநேதா கிருபாகரஹ உக்ர கிருத்யோக்ரா வேகஷ்ச உக்ர நேத்ர சத கிரதுஹு. பாலகிரக விநாச தர்மநேதா கிருபாகரஹ உக்ர கிருத்யோக்ரா வேகஷ்ச உக்ர நேத்ர சத கிரதுஹு. அடுத்தது குடும்பத்தில் சர்வ மங்களமும் உண்டாக சொல்ல வேண்டிய ஸ்லோகம். தேவியை போற்றி சொல்கிற இந்த ஸ்லோகத்தை தினமும் சொல்லலாம். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தவறாமல் சொல்ல சகல சௌபாகியங்களும் பெற்று இனிதை வாழலாம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. அடுத்தது 10வதாக புஷ்பாஞ்சலி செய்யும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம். எப்போது பூஜை செய்தாலும் என்ன பூஜைகள் செய்தாலும் அந்த பூஜையில் முக்கிய அங்கம் வகிப்பவை பூக்கள் தான். ஒவ்வொரு பூவுக்கும் எப்படி விதம் விதமான நறுமணங்கள் இருக்கிறதோ அதே போல் ஒவ்வொரு பூவை கொண்டும் செய்கிற பூஜைகளுக்கும் ஒவ்வொரு பலன் பிரத்யேகமாக உண்டு. அந்த பூக்களை கொண்டு சுவாமிக்கு பூஜை செய்கிற போது மறக்காமல் நிறைவில் இந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபடலாம். மலர்களைப் போல நம் வாழ்க்கையும் மலரும் என்பது உறுதி. இந்த புஷ்பாஞ்சலி ஸ்லோகம் இதுதான். யோபாம் புஷ்பம் வேத புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி சந்திரமாவா அபாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி. யோபாம் புஷ்பம் வேத புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி சந்திரமாவா அபாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இதனால் பயனடைந்தவர்கள் பகிரவும். அனைவரும் தினமும் கடவுளை வணங்கி பின் இந்த மந்திரங்களை சொல்லி வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.